பிள்ளைகள், இன்று நாங்கள் தென்னை மரத்தில் தேங்காய் பறிப்பது எப்படி என்று படிக்கப் போகின்றோம். டீச்சர், எங்கட பாட்டன் பாட்டி படிச்ச அதே சிலபஸ் தானா எங்களுக்கும் படிச்சு தர. AI, IT, ரோபோட்டிக்ஸ் என்று உலகம் முன்னேறிவிட்டது. நாங்க இது ஒன்றையும் கற்கிறது இல்லையா? என்ன செய்ய புள்ளகள், உங்களோட அரசியல்வாதிகளும் அவர்களுக்கு வாள் பிடிப்பவர்களும் நீங்க படிச்சு முன்னேறதற்கு விருப்பம் இல்ல. அவங்களுக்கு தேவை 5000 ரூபாய் பணத்துக்கும் ஒரு சோத்து பார்சலுக்கும் ஓட்டு போடுற ஒரு கூட்டம் இந்த நாட்டுல இருக்கணும். அப்பதான் அவங்களுக்கு அரசியல் செய்யலாம். அதனால புதிய பாடத்திட்டம் கொண்டு வந்து நீங்க படிச்சு முன்னுக்கு வாரத்திற்கு அவங்களுக்கு விருப்பம் இல்ல. அதனால அவங்க தாங்களும் குழம்பி நாட்டையும் குழப்பி கொண்டிருக்கிறாங்க. நீங்க படிச்சாம இருக்க வரைக்கும் தான் அவர்களுக்கு அரசியல் செய்யலாம். ஆனா அவங்களோட புள்ளகள் மட்டும் கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்போர்ட் பெரிய பெரிய இடத்துல படிச்சுறாங்க. நீங்கள் முன்னேற விரும்பினா முதல்ல இந்த அடிமை மனப்பான்மையிலிருந்து வெளியே வாங்க. வெட்னா பச்சை ரத்தம், வெட்னா நீல ரத்தம்னு சொல்லி உங்க பெற்றார் ஆண்டாண்டு காலமாக இந்த 2 கட்சிகளுக்கும் அடிமையாவே வாழ்ந்து வந்தாங்க. ஆனா அரசியல்வாதிகள் தங்கள் வாசிக்காக தேவைப்படும் போது கட்சியே மாறினாங்க. பாராளுமன்றத்துல ஒருத்தரை ஒருத்தர் கல்ல நின்று பகலில் சண்டை பிடிப்பார்கள், இரவில் தோள் மீது கை போட்டு பார்ட்டி போட்டு மகிழ்வார்கள். சுனாமி வந்தபோது எதிரும் புதிருமாக இருந்தார்கள். கொரோனா வந்தபோது ஒன்று நேர மறுத்தார்கள். ஆனால் தங்கள் பதவிக்கு ஆபத்து வந்தபோது எதிரும் புதிருமாக இருந்த அனைவரும் ஒன்று சேர்ந்தார்கள். ஓட்டு போட்ட மக்களுக்கு பிரச்சனை வரும்போது ஒன்று சேராத அரசியல்வாதிகள் தங்களுக்கு ஆபத்து எனும்போது அனைத்து பேதங்களையும் மறந்து ஒன்று சேர்ந்தார்கள். நேற்று நீ கள்ளன் என கை நீட்டி பேசியவன் இன்று அந்த கள்ளனை காப்பாற்றுவதற்காக கட்சி பேதத்தை மறந்து ஒன்று சேருகிறான். நீங்கள் ஏமாறும் வரை அவர்கள் ஏமாற்றிக் கொண்டே இருப்பார்கள். இந்த அரசியல்வாதிகளின் பின்னால் என்றும் ஒரு கூட்டம் இருக்கும். அரசியல்வாதிகள் சப்பி போடும் எலும்பு துண்டுகளை நக்கி தின்றதற்காக. கான்ட்ராக்ட், கமிஷன் என ஒரு சில வரப்பிரசாதங்களுக்காக அரசியல்வாதிகளின் பின்னால் இவர்கள் சுற்றித் திரிவார்கள். ஆண்டி ஆண்டால் என்ன, அரசன் ஆண்டால் என்ன, தனது பாக்கெட் நிறைந்தால் சரி என்பவர்கள் இவர்கள். இது போன்ற சுயநலவாதிகளாக நீங்கள் வளராது நாட்டுக்கும் வீட்டுக்கும் சிறந்த பிரஜைகளாக உருவாகுங்கள்.